ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதி அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் சில்லுன்னு ஒரு டாக். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவை நான் உங்க கூட ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களால் டக்குன்னு பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது எல்லாருமே ரொம்ப முக்கியமாக என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்த பிகினரோட மேக்கப் கிட்டு வீடியோ போடுங்க அப்படி சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கிட்டில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் ஒரு பிகினராக இல்லாட்டி கூட கண்டிப்பாக இது உங்களுக்கு நிறைய விதத்தில் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை ஒன்று உங்களுக்கு நான் காட்டுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட் நான் சொல்ல போகிறது அலிவேரா ஜெல். நீங்கள் ஒரு ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா இந்த அலிவேரா ஜெல்லை ஒரு ப்ரைமராக யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மேக்கப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் ப்ரைமர் வாங்கலை, நான் ஒரு பிகினர் தான், ஸோ நான் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன் மேக்கப்பை அப்படின்னா நீங்கள் தாராளமாக அலிவேரா ஜெல்லை ப்ரைமராக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ஆயிலி ஸ்கின்னாக இருக்கும்போது இதை மாய்ஸ்சரைசிங் ப்ளஸ் ப்ரைமர் அப்படின்னு ரெண்டு விதமாக உங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ அதனால தான் நான் அலிவேரா ஜெல்லை நான் சொல்கிறேன் ஆயிலி ஸ்கின்னுக்கு. இன்கேஸ் நீங்கள் ஒரு நார்மல் ஸ்கின் இல்லை ஒரு ட்ரை ஸ்கின் அப்படின்னா ஓலேயோட மாய்ஸ்சரைசிங் க்ரீம் சூப்பராக இருக்கும். இது இல்லாட்டி கூட உங்களுக்கு வேறு ஏதாவது மாய்ஸ்சரைசிங் க்ரீம்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் மாய்ஸ்சரைசிங் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் இது ப்ரைமராகவும் யூஸ் ஆகும். நார்மல் டு ட்ரை ஸ்கின்னுக்கு இது மாய்ஸ்சரைசராக மட்டும்தான் யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் தாராளமாக ஒரு ப்ரைமர் யூஸ் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் தாராளமாக வேறு ஏதாவது ஒரு நல்ல ப்ரைமராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு பிகினர் கிட்டுங்கிறனால இது ரெண்டையும் மட்டும்தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்டு அதுக்கப்புறமா ஒரு ஃபவுண்டேஷன் நம்மளுக்கு தேவை இல்லையா. இப்போ பிகினர் அப்படிங்கிறனால மேக்ஸிமம் எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறது லாக்மியோட ஃபவுண்டேஷன் தான். பட் நான் மெப்ளின் ஃபிட்டு தான் சூப்பர்னு சொல்லுவேன். பிகாஸ் லாக்மியோடதில் எல்லா ஷேடுமே இருக்காது, எல்லா கலருக்குமே. அப்போ தான் நம்மளோட இந்தியன் ஸ்கின் டோன் டிஃப்ரெண்ட்டான ஸ்கின் டோனாக இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் எல்லாமே செட் ஆகிற மாதிரியான அந்த இது லாக்மி இருக்காது. ஸோ அதனால மெப்ளின் ஃபிட்டு பார்த்திங்கன்னா நிறைய ஷேடு இருக்கும், உங்களோட ஷேடுக்கு எக்ஸாக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் மெப்ளின் ஃபிட்டு நீங்கள் பிகினராக இருந்தால் கூட ஒரு நல்ல பிராண்ட் யூஸ் பண்ணுங்கள். லாக்மியும் நல்ல பிராண்டு தான், பட் இது எல்லா ஷேடுமே இருக்கும். உங்களுக்கு ரொம்ப நல்ல ஃபவுண்டேஷன் இது அப்படிங்கிறனால இதுதான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னொரு விஷயம், ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, அதாவது உங்கள் ஷேடுக்கு எக்ஸாக்டாக எடுத்துக்கோங்க. நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க கொஞ்சம் பிரைட்டாக எடுத்தால் நல்லா பிரைட்டாக தெரிவிங்க அப்படின்னு. பட் அது கேக்கே ஆகிடும், மேக்கப் பார்க்குறதுக்கே நல்லாவே இருக்காது, மேக்கப் பண்ண மாதிரி இருக்கும் அப்படியே. ஸோ நீங்கள் உங்கள் ஷேடு என்னவோ அதுக்கு கரெக்டான ஷேடை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் வாங்குறீங்க அப்படின்னா ஷாப்பில் போய் தான் வாங்கணும். ஷாப்பில் போய் ஒரு காஸ்மெட்டிக் ஷாப்பில் போய் உங்களுக்கு வச்சு பார்த்து நீங்கள் வாங்கினீங்கன்னா தான் அது கரெக்டாக இருக்கும். ஆன்லைனில் ஷாப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் செட் ஆகாது. அடுத்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே இப்போ தேவையாக இருக்கிறது கன்சீலர் தான். அதே நான் மெப்ளின் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ கன்சீலர் எப்படி நம்ம சூஸ் பண்ணணும், கன்சீலர் ஹைலைட்டராகவும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இன்கேஸ் நீங்கள் பிகினராக இருந்தால் கூட ஹைலைட்டர், கான்டோர், அந்த மாதிரி ப்ளஷ் எல்லாமே யூஸ் பண்ணி நான் ஒரு மேக்கப் போட்டு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க. அதுதான் பெஸ்ட்டு. உங்களுக்கு நல்ல பிராண்டாக வாங்கி வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு நல்ல பிராண்டோட ஸ்டார்ட் பண்ணாதான் அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்கின்னோட மேட்ச் ஆகுது, எவ்வளோ நல்லா இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு நல்ல பிராண்ட் இல்லாதது ஒரு லோக்கல் பிராண்ட் வாங்கி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க, சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்கப் பற்றின ஒரு இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். என்னடா இது இப்படி இருக்குது, இது எப்படி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ நல்ல பிராண்டை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கே மேக்கப் பிடிக்கும். ஸோ கன்சீலர் கண்டிப்பாக நான் மெப்ளின் தான் சொல்லுவேன். எப்படி செலக்ட் பண்ணணும் கன்சீலர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்கள் ஷேடு என்னவோ அதை தான் எக்ஸாக்டாக நீங்கள் ஃபவுண்டேஷனுக்கு செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ உங்கள் ஷேடை விட ஒரு 2 ஷேடு 3 ஷேடு லைட்டாக கன்சீலரை செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கன்சீலராகவும் அதே மாதிரி ஹைலைட்டராகவும் இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ கன்சீலர் இல்லை, உங்களுக்கு நிறைய பரு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஆரஞ்சு கரெக்டர் கூட வாங்கிக்கலாம். அதுவும் ஒரு நல்ல பிராண்டில் வாங்கிக்கோங்க.
அடுத்து நான் வந்து சொல்ல போகிறது கண்டிப்பாக நிறைய பேர் வந்து பவுடர் காம்பேக்ட் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க பிகினர். ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும், யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். காம்பேக்ட் வந்து ஃபவுண்டேஷனுக்கு அப்புறம் நம்ம கன்சீலருக்கு அப்புறம் காம்பேக்ட் போடுவோம். எங்கெல்லாம் உங்களுக்கு கருப்பாக இருக்கும் அங்கே மட்டும் தான் கன்சீலர் யூஸ் பண்ணணுங்கிறத மறக்காதீங்க. அது மாதிரி எங்கெல்லாம் உங்களுக்கு பிரைட்டாக தெரியணும்னு நினைக்கிறீங்களோ அங்கேயும் நீங்கள் கன்சீலர் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி இந்த காம்பேக்ட் வந்து பவுடர் காம்பேக்ட் பார்த்தா லாக்மியோடது அந்தளவுக்கு ஓகேவாக இருக்காது. டிரான்ஸ்பரண்ட்டாக இப்போ நிறைய காம்பேக்ட் வந்திருக்கு பவுடரு. அது வந்து சுகரோடது மெபிலினோடதெல்லாம் சூப்பராக இருக்குது. இப்போ நார்மலாக இப்போ ஹிமாலயா பவுடர், இந்த நார்மல் பவுடர் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி தான் அதுவும் நம்ம ஸ்கின்னோட நல்லா மெர்ஜ் ஆகிடும், நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக நல்லாயிருக்கும். பட் வந்து நம்மளுக்கு ஒரு மேக்கப் லுக் வேணும். நான் வெறும் கன்சீலர் மட்டும்தான் போடுறேன், நான் ஃபவுண்டேஷன் அன்றைக்கி யூஸ் பண்ணலை. அதாவது உங்களோட டார்க் கண்ணு கீழே உள்ள கருவளையம், அது மாதிரி அப்பர் லிப்பில் உள்ள கருப்பு இதெல்லாம் நான் வந்து போக்கிட்டு நான் ஒரு சும்மா நார்மல் மேக்கப் போடுறேன் அப்படின்னா அது உங்களுக்கு நான் போடுறேன் அப்படின்னா இப்போ ஒரு கன்சீலர் மட்டும் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு காம்பேக்ட் இந்த மாதிரி ஒரு காம்பேக்ட் போட்டால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். டிரான்ஸ்பரண்ட்டை விட இது சூப்பராக இருக்கும். ஸோ வந்து மெபிலின் இது வந்து லாக்மியோட அப்சல்யூட்டு, இது சூப்பராக இருக்கும். பர்ஃபெக்ட் ரேடியன்ஸ் அப்சல்யூட்னு சொல்லிட்டு இருக்கேன், இல்லை பர்ஃபெக்ட் ரேடியன்ட்டு. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது 600 சம்திங் இருக்கும். இந்த காம்பேக்ட் வந்து உங்கள் ஷேடுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து எல்லோ ஷேடு என்னோடது. ஸோ என்னோட ஷேடு வந்து வாங்கியிருக்கேன். இப்போ நீங்கள் பிகினராக இருக்கும்போது உங்கள் ஷேடை பர்ஃபெக்டாக பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செட் ஆகாது. அது எப்படி அப்ளை பண்ணணுங்கிறது தெரியாது. ஸோ கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது ப்ரஷ். இந்த ப்ரஷ் வச்சு மட்டும்தான் நீங்கள் காம்பேக்ட் போட்டால் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அது மாதிரி நீங்கள் டெய்லியும் யூஸ் பண்ணுறீங்க, நான் வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும் பழகணுங்கிறதுக்காக நான் டெய்லி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக லாக்மியோட இந்த சன்ஸ்க்ரீன் மேட் இருக்குல்ல, சன் எக்ஸ்பர்ட், அது நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து நான் சொல்ல போகிறது ஐலைனர். அதுக்கு நான் 2 பிராண்டு சொல்ல போகிறேன். இது வந்து ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு போட்டுடலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். மெபிலினோட கலாசல் காஜல். இது வந்து ஒரு பிகினருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ வந்து இதுதான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி இங்கே நீங்கள் இதை சூஸ் பண்ணுறீங்க, ஹெர்பல் வேயில் நான் போகணுன்னு சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை நீங்கள் வந்து ஒரு ப்ரஷ் வச்சு ஐப்ரோ அப்படின்னா ஐப்ரோ ப்ரஷ் வச்சு, இது வந்து கண்டிப்பாக ஐப்ரோவுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ இதுனா நீங்கள் எல்லா விதமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஐப்ரோ இந்த ப்ரஷ் வச்சு ஐப்ரோ போட்டுக்கலாம், அதே மாதிரி இந்த ப்ரஷ் வச்சு ஐலைனர் போட்டுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது ரெண்டையுமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இதுவும் நான் உங்களுக்கு யூஸ் ஆகும் ஐப்ரோக்கு. ஸோ வந்து இந்த பேசிக் ஐப்ரோ ப்ளஸ் காஜல், இந்த பேசிக் ப்ரஷ் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இது வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஐப்ரோவுக்கு பட்டையாக இருக்கும். இந்த ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா ஐலைனர் ப்ரஷ்ஷு. இது வந்து நம்ம உங்களோட ஐப்ரோவை கரெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரஷ். இது 3மே உங்களுக்கு நீடு. அடுத்து வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல பிராண்டோட மஸ்காரா தான் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ ஐகானிக் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். இதோட ப்ரஷ்ஷு கூட உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா, ஸோ ரொம்ப வளைஞ்சு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்காராவாக நான் வந்து ஐகானிக் தான் சொல்கிறேன், லாக்மியோட ஐகானிக். அதே மாதிரி இப்போ ஃபவுண்டேஷன் சொல்லும்போதே இதை நான் சொல்லியிருக்கணும். ஃபவுண்டேஷன் இப்போ காம்பேக்ட் எப்படி போடுவோம் அப்படின்னா நான் ப்ரஷ் வச்சு போட சொல்லியிருக்கேன், ஏன்னா அதுதான் நல்லாயிருக்கும். இதில் இருக்க ஸ்பாஞ்ச் வச்சு போட்டால் அந்தளவுக்கு பிகினருக்கு ஹெல்ப் பண்ணாது. ஸோ வந்து நீங்கள் ப்ரஷ் வச்சு எப்போதுமே ப்ரஷ் வச்சு ஃபினிஷ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஃபவுண்டேஷனை ப்ரஷ் வச்சோ இல்லை கை வச்சோ இழுத்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்காது. ஸோ பிகினராக இருந்தாலுமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு ஸ்பஞ்ச் வச்சு நீங்கள் வந்து மேக்கப்பை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வந்து ஒரு மேக்கப் ஸ்பஞ்சு கண்டிப்பாக, ஒரு பியூட்டி பிளெண்டர் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ இது நான் ரொம்ப நல்லா பிளெண்ட் பண்ணும் அப்படிங்கிறனால இது உங்கள் மேக்கப் கிட்டில் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்கள் வந்து பிளெண்டர் வச்சு ஃபவுண்டேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னும் 2 ப்ரஷ் நான் உங்கள் கூட அடுத்து வந்து ஐஷேடோ தான். ஐஷேடோவுக்கு வந்து நீங்கள் எந்த விதமான ஐஷேடோ கூட வாங்கிக்கலாம். கொஞ்சம் லைட் கலராக இந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டியாக இருக்க மாதிரி செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எடுத்தோடனே போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் வந்து நான் வந்து ஃபேஷனோடது தான் வாங்கி வச்சுருக்கேன் ஐஷேடோ. ஸோ வந்து அதையும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து விலையும் கொஞ்சம் கம்மி தான். ஸோ வந்து இந்த 2 ப்ரஷ் வந்து பேசிக்காக உங்களுக்கு ஐஷேடோவுக்கு தேவைப்படும். இந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு வந்து அந்த க்ரீஸில் வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது வந்து லிட் ஏரியாவில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்.
அது மாதிரி இப்போ வந்து லிப்ஸ்டிக் பிகினராக இருக்கும்போது இந்த 3 உங்களுக்கு கண்டிப்பாக தேவைன்னு சொல்லுவேன். கண்டிப்பாக இது வந்து உங்களோட லிப்பை ட்ரா பண்ணுறதுக்கு, அதாவது இந்த கார்னரை வந்து ட்ரா பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல். லிப் லைனராக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ வந்து நீங்கள் ப்ரஷ் வச்சு போடுறத விட இந்த மாதிரி ஒரு லிப் லைனர் வந்து பர்ஃபெக்ட் கலரில் வாங்கி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு மேக்கப் கற்றுக்கிற பிகினருங்கிறனால உங்களுக்கு இது ரொம்ப சூப்பராக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி லாக்மியோட இந்த 250 260 ரேஞ்ச் தான் இது இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்கும். அந்தளவுக்குலாம் ஸ்மெட்ச் ஆகாது. நீங்கள் கையை வச்சு தேய்ச்சா மட்டும்தான் இது ஸ்மெட்ச் ஆகும். ஸோ இந்த லிப்ஸ்டிக் உங்களுக்கு பிகினராக இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒரு லிப் பாம் கண்டிப்பாக தேவை. இது வந்து நீங்கள் லிப்ஸ்டிக் போட்டதுக்கப்புறம் இதை லைட்டாக நீங்கள் டச் பண்ணிக்கலாம். இல்லை லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி கூட இதை போட்டுக்கலாம். உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் ஹவு டு லிப்ஸ்டிக் வந்து எப்படி பர்ஃபெக்டாக போடுறது அப்படின்னு. ஸோ மெபிலினோட இந்த லிப் பாம் தான் நான் உங்கள் கூட பிகினருக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோவில் எப்படி வந்து பிளெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற தனியாக வீடியோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். அப்போ தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியும். என்கிட்ட கேட்டிங்க பிளெண்டிங் வந்து எப்படி இருக்கணும், பிளெண்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க. நான் அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்கே முடிஞ்சிச்சு. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே போய் ஒரு கமெண்ட்டும் போட்டுருங்க. உங்களுக்காக இன்னும் நிறைய வீடியோ வந்துகிட்டே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாடா, பை பாய், தேங்க்யூ.